பேட்டைக்காளி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இது பார்க்கும்போது எனக்கு அதாவது சீரியஸாக ஆயிடுச்சுன்னு ஒரு சின்ன சோகம் இருக்குது. பட் இருந்தாலும் அது அது லைஃப் உள்ள வந்து அவ்வளோ டெப்த்தாக காட்டும்போது அதுக்கு வந்து ஒரு சீரியஸ் மாதிரி ஒரு டைம் தேவைப்படுது. இது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் ஷூட் பண்ண விதம், ராஜ்குமாரை நான் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட் அவர். திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆகா உள்ளே வந்தோன்னே இன்னும் பெருசாச்சு. வெற்றிமாறன் சார் ஆகாலாம் சேர்ந்தவொடனே இது ஒரு பயங்கர கிராண்டியராக மாறிச்சு. எங்கள் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு அரளிப்பாறைன்னு நினைக்கிறேன். அப்போது சொல்லிட்டே நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு மான்டாஜ்லாம் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த மலையே மறைஞ்சிற அளவு கூட்டம் வருவாங்க. நான் சொன்னேன் சும்மா தான் கதை விடுறாங்க போல அப்படின்னு பார்த்தோம். உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 7 லேக் 8 லேக் பீப்புள் வந்திருப்பாங்க. சினிமாவில் அதை கிரியேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ லைவாக இருந்தது. அங்கே ஷூட் பண்ணும்போது அங்கே ஒரு உள்ளே எப்படியும் ஒரு 2000 3000 மாடுபிடி வீரர்கள் இருந்திருப்பாங்க. நமக்கு மாடுனா எங்கள் ஃபேமிலி சைடில் ஜல்லிக்கட்டுலாம் கிடையாது. மாடுனா பால் கறந்து டீ காஃபி போட்டு கொடுப்பாங்க, குடிச்சிருக்கோம். பயங்கர மாடை பார்த்து இவ்வளோ பயம் வருமானது இந்த வெப் சீரிஸ் முடிஞ்சது தான் எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து ஏன்னா அந்த உள்ள இருக்க ஒருத்தருமே அவ்வளோ வந்து ஒரு வீரர்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த இறங்கி நான் நின்றுட்டு இருக்கும்போது எல்லாம் நண்பர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஜாலியாக ஆனால் பிடிங்கினா ஒன்றாவாதுன்னு சொல்லிட்டு நாங்கள். ஆனால் அது உள்ளே நிற்கும் போது ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயங்கரமான பயம் அங்கே இருக்க ஒருத்தரும் பயங்கரமான வீரர்கள். அவங்களுக்கு வந்து செம கட்ஸு. அவங்க நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிட்டாங்க. ஜஸ்ட் டு ஆட் ஆன் தட், ஏன்னா உண்மையாகவே உயிர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் மஞ்சு விரட்டு வந்து சுற்றி 360 டிகிரியில் மாடு அவுக்குறாங்க. முன்னாடி வந்து அடிப்பட்டவங்கள்ட்ட பின்னாடி வந்து மாடு முட்டி தான் நிறைய பேர் அடிப்பட்டாங்க. அப்போ ஒரு அண்ணா கேட்டார், என்ன தலை ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, தைரியமாக இறங்குங்க அப்படின்னா. இல்லை என்ன ஜல்லிக்கட்டு எப்படி பார்த்தது இல்லையாண்ணா, என்னது இனி தாங்க ஃபஸ்ட் டைம் நேர்லேயே பார்க்குறேன் ஜல்லிக்கட்டுன்றது, டிவியில் தாங்க பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது. பட் ஆனால் சுற்றி நிறைய பேர் இப்போ ஏறினாங்க. அவங்க எல்லாருமே என் பக்கத்தில் நின்றுட்டு என்னை சுற்றி நின்றுட்டு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோ இது பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஒரு ஆக்டராக ஒன்றே தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஆக்டர்ஸ் வந்து நல்ல எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கும், இதுவும் இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. பட் வந்து ஏன் நிறைய பேர் சொன்னாங்க மாடு பிடிச்சாங்க இறங்கி பிடிச்சாங்க ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அதை வந்து சத்தியமாக பெருசாக யோசிக்கவே இல்லை. எல்லாரும் பாராட்டணும் அப்படிலாம் ஒரு யோசனையே கிடையாது. எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர் எழுதும்போது ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு எழுதுறேன்னா அதை கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து ஒரு ஆக்டரால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி வச்சுருக்கேன் என் லைஃப்பில். அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை அந்த ஆக்டர் பண்ணணும், அவள் தான். அதுக்கு தான் வந்து நம்ம வேலை, அதுதான் நம்ம வந்து அதுக்காக தான் அந்த லவ் பண்ணி அவங்க உயிரை கொடுத்து நம்ம அந்த ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவர் வந்து இறங்குன்னு தைரியமாக ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார். கடைசியாக இறங்குறவரையும் கூட கேட்டார், உங்களுக்கு ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆகாது, பசங்க பார்த்துப்பா அப்படின்னாரு. தலைவா உனக்கு இறங்கணுமா அப்படின்னா, இறங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி இறங்கி வாங்க பிடிப்போன்ட்டு பிடிச்சாச்சு. அதுக்கு மறுநாள் வந்து என்ன பண்ணாங்க, சரி ஒயிட் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துறாங்க. சில அப்பயே ஒரு மாடலாம் நிற்குது, இவர் போய் ஜாலியாக பசங்க அண்ணா போய் பிடிங்கண்ணா அப்படின்றாங்க. டேய் நான் இப்போ தானே நேர்லேயே பார்க்குறேன், பிடிங்க கேஷுவலாக சொல்கிறேன், ஒன்றும் பண்ணாத நான் போக்கு மாடுன்றாங்க. ஏதோ ஒரு வார்த்தைலாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே லாஸ்ட் 2 மினிட்ஸ் முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் டே வந்து இப்போ அது க்ளோஸ் அப் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரிஜினலாக ஒரு மாடை பிடிக்கிறதுக்கு ஒரு மாடை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மாடு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மாடு கொண்டாங்க. என்னப்பா அப்படின்னா, இந்த மாடு ஒன்றும் பண்ணாத அப்படின்னா. இல்லை நான் அது நேற்று ஜல்லிக்கட்டில் போச்சு, சும்மா தான் நடந்து போச்சு, ஒன்றும் பண்ணல அப்படின்னாங்க. சரின்னு பண்ணி அந்த மாடு யார் கூட்டம் தானே அந்த பையனை விட்டு ஒரு தூக்கு மேலே 7 பெல்ட் வச்சு கீழே விழுந்தான். இங்கே காலுக்கிட்ட 11 தையில் ஏதோ. ஐயா என்னையா ஒன்றும் பண்ணாது நீ, இது என் வீட்டில் 5 வயசு பாப்பாவே மாடை பிடிச்சி கட்டுனேன், இன்னைக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு இந்த மாடுக்கு அப்படின்றான். டே என்னடா நான் பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு மாதிரி இப்படி சொல்கிறேன் அப்படின்னா. அப்புறம் சரி அது பரலன்னு சொல்லிட்டு இன்னொரு மாடு திரும்ப ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி பக்கத்தில் ஒரு மாடை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மாடை கூப்பிட்டு வந்து அதுவுமே ஃபஸ்ட்டு ரொம்ப சாந்தமாக தான் இருந்தது. ஆனால் அது அந்த க்ரௌடு சிலதை பார்த்தோன்னா மாடோட மூடு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பார்த்தோன்னே திடீர்னு நம்ம அண்ணன் நரி அண்ணன் இல்லைன்னா இன்றைக்கி நான் குத்து வாங்கி செத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நரி அண்ணன் வந்து கரெக்டாக அந்த மாடு பாயும் போது என்னை பிடிச்சி நரி அண்ணன் அந்த கொம்படி தழுத்தி அவர் வாங்கினார் லைட்டாக ஒரு அடி. ஸோ தேங்க்ஸ் நரி அண்ணா, உங்களால் தான் நான் உயிரோடு நின்றுக்கேங்க. ஸோ பசங்க எல்லாரும் அப்போ வந்து 2வது டேக் 3வது டேக்ல வாக்கியில் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு 2 டேக் மூக்கனாங்கயிறு போட்டு பிடிச்சிட்டோம். சரி பிடிச்சிரும் பசங்க வேறு ஒரு டைம் பிடிச்சோன்னு விசில்லாம் அடிச்சானெல்லாம் பயங்கரமாக, ஆஹா பயங்கரமாக இருக்குது இந்த ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டேக்கும் பிடிச்சா 3வது டேக்கில் ஒரு சைலண்ட்டாக என்ன பண்ணேன், ஐயா மூக்கனாங்கயிறு அவுத்து விட்றாடி, சைலண்ட்டாக அவுத்து விட்டுங்க. இது எனக்கு கேட்டுச்சு. ஐயா மூக்கனாங்கயிறு அவுத்து அப்போ கரெக்டாக சொல்கிறேன், அண்ணா மூஞ்ச மட்டும் பின்னாடி தள்ள மாதிரி வச்சுங்க, ஏன்னா போன வாடியில் தான் ஒருத்தனை விட்டு கண்ணு வெளில வந்து விழுந்துச்சுன்றான். டேய் நேரா கண்ணு வெளில வந்து ஜாலியாக சொல்கிறேன். சரிடு சரி ஓகே ஏதோ ஒன்று பரவாயில்ல, நடக்குது பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இறங்கி பிடிச்சோம். தட்ஸ் கம்ப்ளீட்லி ஒன்லி ஃபார் த லவ் திஸ் கை ஆஃப் ஃபார் சினிமா ராஜ்குமார் அண்ணா. ஏன்னா நிறைய பேர் அவரை பற்றி பேசிட்டாங்க, பாராட்டு விழா மாதிரி வந்து இல்லை. ஆனால் இந்த ஒரு படைப்புக்காக அவரோட வாழ்க்கையில் ஒரு 5 வருஷத்தை தியாகம் பண்ணி அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி எதையுமே நம்ம
ஏன்னா நான் ஒரு விஷயம் பேசிட்டு டிஸ்கஸ் சினிமாவில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரியாக காட்டுறோமோ இல்லையோ ஒரு விஷயத்தை தப்பாக காமிச்சிடக்கூடாது. ஷுட் பி எவ்ரி ஒன் ஷுட் பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் போத் த ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த படைப்பை வந்து மக்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பயங்கர சூப்பரான விஷயம். ஸோ அந்த லவ்க்காக அந்த ரெஸ்பெக்டாக தான் அந்த பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இறங்கி பண்ணோம். அது நான் ஒரு தடவை 2 தடவை தான் இறங்கினேன். என் தலைவெல்லாம் 10-20 ஜல்லிக்கட்டில் இறங்கினான். அவனுக்கு வந்து பெரிய அவன் தான் ஆக்சுவல் ஹீரோ இந்த வெப் சீரிஸோட. இஸ் த ஸ்டார். அப்புறம் எல்லாருமே ஷீலாவும் ஃபுல்லாக வந்து அந்த மாடோடையே டெய்லி அந்த என்ன அது பர்ஃபி தானே பர்ஃபி அந்த வாங்கி கொடுத்து பல அப்படி கொடுத்தாலுமே லாஸ்ட் நாள் முட்டுச்சாங்க எல்லாரையும். அது அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு லைஃப் வந்து கௌதம் அண்ணா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஆக்டர்ஸ்ன்ற ஜோனை மீறி இந்த கதைக்காக இறங்கி எல்லாமே ரொம்ப ராவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் கேமராமேன் சார் வேல்ராஜ் சார்லாம் நின்று இந்த வண்டியில் வந்து ஒரு மாடு பஞ்சு முன்னாடி இருந்த ஒரு காலே 2ஆக போச்சு. ஸோ எல்லாருமே அவ்வளோ சீரியஸாக அவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் சார். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் கோ ஆர்டிஸ்ட் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஒரு புதுமையான ஒரு படைப்பாக இருக்கும். லவ் யூ ஆல். தேங்க்யூ.